இந்த நாளிலும் நாம திருப்பிக் கொள்வோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? யோனா 1. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோமா? எல்லாரும் எடுத்துக்குவோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிப்போமா? உண்டாகி நாலாம் வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. எத்தனை பேருக்கு இந்த யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில நடந்த காரியம் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, இது எல்லாமே நம்ம ஃபெமிலியராய் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு பேசேஜ் தான், ஒரு சம்பவம். இதிலிருந்து இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன என்பதை கேட்கிறதற்கு நாம கொஞ்சம் நம்முடைய செவியை நாம திசை திருப்புவோமாக. இந்த யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காதேப்பர் என்ற ஊர்ல இருந்து அவன் வந்தவன் என்பதை நாம 1வது வசனத்துல பார்த்தோம். இந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய அப்பா பேர் என்ன? அமித்தாய் என்ற ஒரு தீர்க்கதரிசியினுடைய மகன் தான் இந்த யோனா. இந்த யோனாவை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். சரியா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் அவன் யெரொபெயாம் ராஜாவின் நாட்களில இந்த யோனா என்னும் இந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசி அவன் வாழ்ந்து வந்தான் என்று நாம பார்க்கிறோம். தீர்க்கதரிசி என்றால் என்ன? நிறைய பேர் கீழேயே குனிஞ்சிட்டு இருக்கீங்களே, வசனம்லாம் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஓகே, என்ன பாருங்க. சரி, இந்த யோனா தீர்க்கதரிசி என்பவன் யார்? யாரை நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்லுவோம்? யாரை ப்ராஃபெட்னு நம்ம சொல்லுவோம்? நடக்க போற காரியத்தை சொல்றவங்க. அப்புறம் தேவன் சொல்ல விரும்புகிற காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தூதுவனாக மனுஷங்க கிட்ட மற்றவர்களிடத்துல அந்த காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவனுக்கு நாங்க தீர்க்கதரிசி என்று சொல்லுவோம். ஒரு மீடியேட்டர். தேவன் மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சுமந்து கொண்டு வந்து சொல்லுகிறவன் தான் யாரு? தீர்க்கதரிசி. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையாக ஒரு மீடியேட்டராக விளங்குபவர்கள் தான் தீர்க்கதரிசி. அப்போ பாருங்க, நம்ம 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போமா? யோனா தீர்க்கதரிசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போமா? ஆண்டவர் இந்த யோனா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு என்ன செய்ய? நீ போய் நீ பிரசங்கி. அதற்கு விரோதமா என்ன செய்ய? பிரசங்கி. அப்ப அதுக்கு விரோதமா பிரசங்கிக்கிறதுனா என்னது? உங்களை ஆண்டவர் அழிக்க போறாரு, உங்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறாரு. ஏன்? நீங்க செய்யற அக்கிரமம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்து என்ன செஞ்சிருச்சு? ஏட்டிருச்சு. அதனால உங்களுக்கு விரோதமா ஆண்டவர் எழும்பிட்டாரு, அவருடைய கை உங்களுக்கு விரோதமா இருக்குது அப்படின்னு நீ போய் இந்த நினிவே ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லி ஆண்டவர் யோனாக்கு ஒரு கட்டளையை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். போனா போப்பா, போக முடியுமாப்பா? போக முடியுமா உன்னால? அப்படிலாம் கேட்கல. நீ எழுந்து போய் விரோதமா சொல்லி ஆண்டவர் யோனாக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆனா இந்த யோனா என்ன செய்யறாருன்னு பாப்போம். என்ன செய்யறாரு பாருங்க, 3ஆம் வசனத்துல. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து
இந்த யோனா விலகி நினிவேக்கு போகாம இவர் எங்க போறாரு பாருங்க, தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து, ஆண்டவர் சொன்ன உடனேயே இவர் என்ன பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டார். யோசிச்சு கூட பார்க்கல, சரி போலாமா வேணாமா, ஆண்டவர் சொல்ல செய்யலாமா வேணாம். இவர் என்ன பண்ணிட்டார், இல்ல அங்கிருந்து கிளம்பி போற வழியில ஏதாவது ஒண்ணு வந்து அதுக்கப்புறம் திரும்பல. அவர் ஆண்டவர் சொல்லி முடிச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, முடிவெடுத்துட்டாரு. என்ன முடிவெடுத்தாரு, தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி அவர் எழுந்து, தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு டிக்கெட் வாங்கி அவர் என்ன செய்யறாரு, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக என்ன செய்தார், கப்பல் ஏறினான். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. இதுவரைக்கும் மேபி யோனா செஞ்சுட்டே வந்ததுனாலதான் இந்த முறையும் சரி நம்ம சொன்னா இந்த யோனா கீழ்ப்படிவான் என்று சொல்லி ஆண்டவர் யோனாக்கு சொல்றார். ஆனா இந்த யோனாவோ ஆண்டவர் சொன்னதை செய்யாம அவன் என்ன செய்கிறான், வேறு ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் இருக்கும், என்ன ரீசன் இருக்கும் சொல்லுங்க பாப்போம், பேசுங்க நீங்க. என்ன காரணம் இருக்கும்? ஒருவேளை நாம் ஆண்டவர் மனம் மாறிட்டார்னா நாம் போய் சொல்லி அது நடக்கலன்னா இவனுங்கெல்லாம் நம்மளை என்ன செய்ய மாட்டானுங்க, உயிரோட விட்டு வைக்க மாட்டானுங்கன்னு யோனா நினைச்சிருக்கலாம். அப்புறம் வெரி குட், தன் உயிருக்கு பயந்து, ஐயோ நம்மளுக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து இந்த யோனா என்ன செஞ்சிருக்கலாம், போகாம இருந்திருக்கலாம். வேற என்ன ரீசன், சும்மா கெஸ் பண்ணுங்க, வேற என்ன காரணமா இருந்திருக்கலாம்? இந்த யோனாவில் இருந்த ஆட்கள் யார் அப்படின்னா அசீரியர்கள். இந்த சீரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்க. அவங்க அந்நிய தெய்வத்தை விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்க. அப்ப யோனா நினைச்சிருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கு விரோதமா இருக்கிறாங்க இந்த ஜனங்க, அதனால இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான். இவங்களையா நம்ம போய் பிரசங்கம் பண்ணி நம்ம ஏன் இவங்களுக்கு ஏன் சொல்லணும், ஆண்டவர் அழிச்சிட்டு போட்டுமே, இவங்க அழிஞ்சு போகட்டுமே, நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் விரோதமா இங்க இருக்கிறாங்க, அவங்க அழிந்து போகட்டும் என்று ஒருவேளை அவன் என்ன செஞ்சிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். வேற என்ன காரணங்களை சொல்ல முடியும்? ஆண்டவர் தயவுள்ளவராய் இவங்க ஜனங்க மேல மாறிட்டாருனா, இறக்கப்பட்டுட்டாருனா, தயவுள்ளவாய் அவங்க மேல இறக்கம் காமிச்சு அவங்கள அழிக்காம விட்டுட்டாருனா, நான் எங்க போய் முகத்தை வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த தீர்க்கதரிசியின் உள்ளத்துல வந்திருக்கலாம். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் தனக்கு கொடுத்த கட்டளையை மீறி கீழ்ப்படியாம அவர் என்ன செய்தார், தர்ஷீஷுக்கு போனார். ஆண்டவர் எங்க அவரை போக சொன்னாரு, நினிவேக்கு போக சொன்னார். ஆனா அவர் எங்க போனாரா? இல்ல, போறதுக்கான கப்பலை டிக்கெட்டு கொடுத்து வாங்கிட்டாரு. ஆண்டவர் வைத்த பாதையிலிருந்து, ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து, ஆண்டவருடைய பிளான்ல இருந்து இவரே சில காரியங்களை யோசிச்சு, இவரே சில காரியங்கள் முடிவுகளை அவர் எடுத்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவர் என்ன செய்யறாரு, வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய பிரசன்ஸ் பரவாயில்ல நம்மளுக்கு இப்போதைக்கு எஸ்கேப் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அடுத்து என்ன செஞ்சாருன்னு பார்க்கிறோம். என்ன பண்றாரு, 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. 5ஆம் வசனத்துல லாஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க. யோனாவோ வென்றால், 5ஆம் வசனம், யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை. எப்படிப்பட்ட நித்திரை? போறது கீழ்ப்படியாம போறது, ஆண்டவருடைய பிரசன்ஸை விட்டு விலகி போயிட்டு ஒரு நிம்மதியான தூக்கம். எத்தனை நாள் தூங்கலன்னு தெரியல, மேபி ரொம்ப ரொம்ப டயர்டா ஊழியம் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கீழ்த்தட்டில் யாரும் பார்க்காத இடத்துல எஸ்கேப் ஆகி போயிட்டு அயர்ந்த நித்திரை பண்ணுகிறார். பயங்கரமான ஒரு தூக்கம்.
அப்படி தூங்கி கொண்டிருக்கிறார் நிம்மதியா. ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. 4ஆம் வசனம் என்ன பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இங்க போடுங்க, ஸ்கிரீன்ல போடுங்கம்மா. ஓகே, என்ன வாசிப்போம்? கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. போய் கப்பல்ல அழகா போய் கீழே நல்லா அடித்தட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கார். அவர் நினைச்சாரு நம்ம எழுந்தா தர்ஷீஷ்ல தான் போய் முழிப்போன்னு நினைச்சு தூங்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன நடக்குது? கப்பல் அமைதியா போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய பெருங்காற்றை அதன் மேல வரவிட்டார். அதனால என்னாச்சா? கப்பலே உடைகிற அளவுக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு கடலில உண்டாயிற்று. ஆனா யோனாவோ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாரு? அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறார். 5ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, கப்பல்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நடுக்கம் எடுத்துருச்சு, பயப்படுறாங்க. ஏன்னா கப்பல் பயங்கரமா அலக்கழியுது, பயங்கரமாக அசைகிறது. அவங்க எல்லாம் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தாயின் கருவிலே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனுடைய நாமத்துல அவர் சமூகத்துல வந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், நாம் ஒருபோதும் ஆண்டவரை விட்டு எங்கேயும் ஓட முடியாது. அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய சொந்த பலத்துல, சொந்த மாம்சத்துல நாம் என்ன செய்கிறோம்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமா இருக்கும் போல, இந்த வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையா இருக்கும் போல அப்படின்னு நாம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம ஒரு வேளை அல்லது வேற ஏதோ சூழ்நிலைகளின் நிமித்தமாக ஆண்டவரை விட்டு நம்ம ஓடி போகலாம். இந்த யோனாவை போல நம்மள சொல்ற காரியம்லாம் ஜென்யூனா உண்மையா தான் இருக்கும். ஆனாலும் ஒரே ஒரு விஷயம், யோனாவை போல யூ கேன் நாட் ரன் அவே ஃப்ரம் காட். ஆண்டவரை விட்டு நம்மால ஒருபோதும் ஓடவே முடியாது. தாவீது சொல்றாரு, உம்மை விட்டு நான் எங்கே போவேன், உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன். நான் எங்க போனாலும், வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பூமியில போய் பாதாளத்துல படுக்கப்பட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் எங்க போனாலும் உம்முடைய கரம் என்னை தொடர்ந்து, சொல்லுங்க, தொடர்ந்து பிடிக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம திசை மாறி நினிவேக்கு போற வழியை விட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தர்ஷீஷை நோக்கி போகும்போது அந்த இடத்துல ஆண்டவர் அவரை நினைவு கூற, காரியங்களை சரிபடுத்த, திரும்பவுமாய் நினிவே பக்கமாய் நாம் திரும்பி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஒரு பெருங்காற்றை நம்முடைய வாழ்க்கையில அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். புரிஞ்சவங்கள கையவர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். பாருங்க, ஒரு சின்ன குழந்தை, நம்ம குழந்தை சில வேளைகளில் ஜுரம் அடிக்குது, சளி பிடிச்சிச்சுன்னா என்ன செய்வோம்? கசப்பான மருந்து என்ன செய்வோம்? கொடுப்போம் இல்லையா? அப்போ அது என்ன செய்யுது? 1 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோமே, 1 வயசு 1.5 வயசு மருந்து நம்ம பாட்டிலில் திறக்கிறத பார்த்துட்டு அது வந்து டேபிளுக்கு கீழே போய் டைனிங் டேபிள் கீழே ஒளிஞ்சிக்குதுன்னு வச்சுக்கோமே, அது நினச்சிக்கிட்டு இருக்கு மருந்து குடிக்காம நான் எஸ்கேப் ஆகி நான் என்ன செஞ்சிருக்கேன்? கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு அதை நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அம்மாக்கோ அப்பாக்கோ தெரியும் அது எங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி வழிக்கு கொண்டு வந்து மருந்த கொடுக்கணும் அப்படின்றது பெற்றோர்களாகிய நமக்கு அது தெரியும். பிள்ளை நினைச்சிருக்கு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். எங்க எஸ்கேப் ஆயிருக்கேன்? கடலின் கப்பலின் அடித்தட்டுல நான் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் இப்பதான் நிம்மதியா தூங்குறேன். ஆனால்
நம்மை அழைத்தவரின் சத்தமானது, நம்மை தெரிந்து கொண்டவரின் சத்தமானது, கரமானது நம்மை தொடர்ந்து வந்து அவர் பக்கமாக திருப்பும் வரைக்கும் கடல்ல அவர் காற்று அனுப்புவார், பெருங்காற்று அனுப்புவார். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அவர் செய்வதற்கு காரணம் நம்முடைய கவனத்தை அவர் பக்கமாய், அவருடைய அழைப்பின் பக்கமாய் திருப்புவதற்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்கள கையெழுத்து ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஒரு இளம் வாலிபன் இருந்தாராம். அவர் தன் ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து, நான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று ரட்சிக்கப்பட்ட புதுசுல தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சார். ஆனா கொஞ்ச நாள் போகும்போது அவருக்கு ஒரு ஆசை, நானும் நல்ல கார் வாங்கணும், நானும் நல்ல வீடு கட்டணும், நானும் நல்ல சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் நானும் நல்ல தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய கவனமானது கொஞ்சம் திசை திரும்ப ஆரம்பிச்சிச்சு. எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது என்று அதில் ஃபோக்கஸாக அவர் நோக்கம் செலுத்த ஆரம்பித்தார். அதே போல் பிஸ்னஸும் நல்ல பிக்கப் ஆச்சு, நல்ல பிஸ்னஸ் வளர்ந்தது. அவருக்கு இன்னுமா ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு, இன்னும் நான் நல்ல பெருக்குவேன் பிஸ்னஸை சொல்லி போய்கொண்டிருந்த போது திடீரென்று பிஸ்னஸில் சரிவு வந்து அவருடைய எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். கடன் பிரச்சனை வந்துச்சு. அது மாத்திரமல்ல, ரிலேஷன்ஷிப்ல, உறவுகளில அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா பிளவு ஏற்பட்டது. யோசிச்சு பார்த்தாரு, ஏன் திடீரென்று இவ்வளோ பெரிய தோல்வி, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து போய் நிற்கிறேன். அப்போதான் ஆண்டவர் பேசினாரு அவரோடு கூட, மகனே, நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம, நீ உன்னுடைய சுய இஷ்டத்துக்கு பணத்தை தேடி இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று நான் உனக்கு வைக்காத வழியை விட்டு நீ வேற பக்கம் திரும்பினதுனால எனக்கு வேற வழியே இல்லை. உன்னை திருப்பவுமாய் என் பக்கமாய் திருப்புகிறதற்காக தான் இந்த சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் அனுமதித்தேன் என்று ஆண்டவர் அவரோடு கூட பேசினப்புறம் அவர் மனம் திரும்பி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணித்த போது அவர் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி வேளையில என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் தெரியுமா? கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் ஒரு இருதயம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய உன்னதமான நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக அவர் நம்மை அழைக்கிறார். ஆனா நாம அவர் அழைக்கிற நினிவேயை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமா, அல்லது நாம ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகிய தர்சீஷை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோமா? நாம அது மாத்திரமல்ல, இங்கு பாருங்க, பிரச்சனை வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பிரச்சனையின் மத்தியில் இந்த யோனா தீர்க்கதரிசி அவன் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். ஒருவேளை நாம இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன், இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன் என்று சொல்லி நிம்மதியாக இருக்கிறோம் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு வாட்டி அழைச்சதுன்னா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நம்மை அவருடைய திட்டத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் அவர் நம்மை விடவே மாட்டார். அவர்தான் நம்முடைய அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெர்க்மன்ஸ் ஃபாதர் ஐயா இப்படியாய் பாடுகிறார், தூரமாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. தூரமாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா
எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. சகோதரர் வில்சன் என்ற ஒரு சகோதரர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். பாருங்க, தூரமாய் அலைந்த என்னை நீர் என்ன செஞ்சு தேடி வந்தீர், அன்பு காட்டி அரவணைத்து என்னை என்ன செய்தீர், காத்து கொண்டீர். நிலையில்லாத உலகத்துல நான் அழைந்தேன், ஆனால் நிலையான இயேசுவே உடைய அன்பினால் என்னை என்ன செய்தீர், இழுத்து கொண்டீர். நீங்க உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, தூரமான அலைஞ்சுகிட்டு இருந்தேன், ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாம நான் அலைந்து கொண்டிருந்தேன், நான் அவரை தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். கர்த்தரின் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு நான் நன்றி சொல்லி நான் துதிக்கின்றேன் ஐயா. பாடுவோமா? எல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எத்தனை பேர்லாம் சொல்றீங்க, நான் தகுதி இல்லை, ஆனா ஆண்டவர் என்னை அவருடைய பெரிய அன்பினால அவருடைய கிருபையினால என்னை மீட்டு கொண்டான்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தியோ இருதயத்துல கையை வைத்தோ சொல்லுங்க, உடைய அன்பு பெரியது ஆண்டவரே. தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே என்னை பிரித்தெடுத்து என்னை உமக்குள்ளா இழுத்து கொண்டீர் ஆண்டவரே. தூரமாய் அலைந்த என்னை நீர் தேடி வந்தீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் யோனாவை போல நான் வேற பக்கம் திசை திருப்பினேன் என்றால், திரும்பி இருந்தேன் என்றால், ஒரு விசை உம்முடைய அன்புக்குள்ளா என்னை திருப்பும் ஆண்டவரே. அப்பா, உம் பக்கமா என்னை திருப்பும் ஆண்டவரே, உம் பக்கமா என்னை திருப்பும் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த யோனாவின் வாழ்க்கையை போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குறிக்கோள் எல்லாம் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாதிக்கணும், நல்ல மனம் போல ஜாலியா இருக்கணும், நல்ல செலவு பண்ணணும், ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல வரணும் என்று சொல்லி வெறித்தனமாய் நான் படித்தேன், வெறித்தனமாய் நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். மகளே, உனக்கு இதற்காக நான் உன்னை அழைக்கல, இதற்காக இல்லை, உன் வாழ்க்கையில நான் வேற திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதுக்காகவே இந்த யோனாவை போல ஆண்டவர் பேசும்போது நான் என்ன செஞ்சிருவேன், என்னுடைய காதை அடைச்சிருவேன். ஏன்னா இவர் இப்படிதான் பேசுவார்னு தெரியும், பேசினா நம்ம இமோஷனல் ஆயிடுவோம். அதனால என்னுடைய செவியை அடைத்தவளாய் நான் இருந்தேன் அநேக வருடங்கள். என்னால் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. என் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லாமல் இருந்தது, ஒரு வெறுமையாக இருந்தது. எல்லாமே என் வாழ்க்கையில் எல்லாம் இருந்துச்சு, ஆனாலும் வெறுமையாக இருந்தது. இந்த யோனாவை போல அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தேன். அப்படின்னா இந்த உலகத்தின் காரியங்களில் அதிகமாய் மூழ்கி போயிருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் ஒரு நாள் அது என்னை நோக்கி வந்தது. மகளே, உனக்காக நான் மரித்தேனே, உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே, நீ எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவருடைய சத்தம் என்னை தொடர்ந்து பிடிச்சது. என்னால் எஸ்கேப் ஆகவே முடியல.
கர்த்தர் தொடர்ந்து என்னோடு கூட பேசி அவர் என்னோடு கூட அவருடைய அன்பினால் என்னை நிறைத்தபடினால எனக்காக நீ என்ன செய்வாய் என்று ஆண்டவரோடு என்னோடு கூட பேசின பொழுது நான் கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நீ நினிவேக்கு போக சொல்றீங்க, ஆனால் நான் இவ்வளவு நாள் நான் வேறு பக்கமாக போயிருந்த ஆண்டவரே, நீர் என்னை பக்கமாய் திருப்ப என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவரத்தில் அர்ப்பணித்த போது ஆண்டவர் அழகாக என் வாழ்க்கையை திசை திருப்பினார். சும்மா இல்லை, இந்த யோனாவை போல நான் ஓடின போது என் வாழ்க்கையில புயலை கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லாத்திலையும் அடி மேல அடி, என்ன செய்வதென்று எனக்கு தெரியல. அப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், உன் வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் உன்னை நீ என்னை முழுவதுமாய் நீ அர்ப்பணிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். எல்லாமே ஜீரோவாக்குனார். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று அர்ப்பணித்த போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் முழுவதுமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல முடியும், அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு சூறாவளி போல, கடும் பெருங்காற்று போல ஒரு சூழ்நிலையின் மத்தியில நீங்கள் இன்று இங்க இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கொஞ்ச நேரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அலசி பாருங்க. ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் திசையில நாம சரியாய் போய் கொண்டு இருக்கிறோமா, அல்லது வேற ஒரு திசையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு உழன்று கொண்டு வேறு திசையில நாம் போய் கொண்டு இருக்கிறோம் யோனாவை போல என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பார்க்கிறோம், நாம ஒருபோது ஆண்டவரை விட்டு எங்கவும் ஓடவே முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க. ஆனா அழைத்தவர் உண்மையுள்ளவர், எப்படியும் கொண்டு வந்து திருப்பியும் அவருடைய சமூகத்தில் மட்டும் தான் நிப்பாட்டுவார். ஏன்னா அவர் நம்முடைய அன்பான தகப்பன், அவரை விட்டு நம்ம எங்கும் ஓடவே முடியாது. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. இந்த யோனா ஒருத்தர் செஞ்ச தப்புனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. 5ஆம் வசனம். அப்பொழுது கப்பற்காரர் என்ன செஞ்சாங்க? பயந்து, ஐயோ இப்படி ஆடுதே, கப்பல் இப்படியாய் கொந்தளிக்குதே, நம்மளாம் சாக போறோமேனு பயந்து அவங்க என்ன செய்யறாங்க? பயத்துல தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க. கப்பல்ல இருக்கிற பாரத்தெல்லாம் தூக்கி கடல்ல போட்டா ஒருவேளை இந்த கப்பல் அமைதியாய் நிற்குமோ என்று சொல்லி அங்கு எல்லாம் உயிருக்கு பயந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது பாருங்க 6ஆம் வசனத்துல. அப்பொழுது மாலுமி யாரிடத்துல வராங்க? யோனாவிடத்துல வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைப்பார். நீ என்னப்பா இப்படி தூங்கிட்டு இருக்கியே, நம்மளாம் சாவ போறோம்பா, நம்ம சாகாதபடிக்கு இப்படி தூங்குற, உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா, பிரச்சனை என்னன்னே தெரியலையா, இப்படி தூங்குறியே, எழுந்து உன் கடவுளை வேண்டு கூப்பிடு, ஒருவேளை உன் கடவுள் நமக்கு என்ன செய்வாரா, நம்மை நினைத்தருளுவார் என்று சொல்லி அவன் சொல்ல போது அங்க என்ன நடக்குது பாருங்க. அவங்க 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படி சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான் பாருங்க. 9ஆம் வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிப்போமா? 9ஆம் வசனம். நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில். எப்படி அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான் பார்த்தீங்களா? தெரியுது இவனுக்கு, என்னுடைய தேவன் பரலோகத்தில் உள்ளவர், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனே அவர்தான். அது மாத்திரம் அவரிடத்துல பயபக்தி உள்ளவன் வேற. இவனே இவனை பத்தி என்ன செய்யறாங்க? இன்ட்ரடியூஸ் பண்றான். அது மாத்திரம் இல்ல பாருங்க,
10ஆம் வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததுனால அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் ஒரு மனிதன் நாம் கர்த்தரை விட்டு விலகும் போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது, அது நம்மளுடைய ஹோல் என்டையர் குடும்பத்தையுமே அதை என்ன செய்யும்? பாதிக்கும். குடும்பத்தை மாத்திரமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களை அது பாதிக்கும். பாருங்க, இந்த கப்பல்ல உள்ளவங்க வேற யாராவது ஏதாவது செஞ்சாங்களா? தப்பு செஞ்சாங்களா? ஒரு ஊழியக்காரன் செய்த தவறின் நிமித்தமாக இந்த ஹோல் என்டையர் கப்பலும் என்ன செய்தது? பாதிக்கப்பட்டது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஒரு பிரதிநிதியாக நம்முடைய குடும்பத்துக்கு வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இல்லாத போது நம்மால அடுத்தவங்க என்ன செய்யக்கூடாது? சஃபராக கூடாது. இந்த யோனாவின் பாவமானது மற்றவர்களையும் கஷ்டத்துக்குள்ளாக அங்கு என்ன செய்தது? அமிழ்த்தினதுன்னு பார்க்கிறோம். ஒரு சின்ன ஸ்விட்ச் அதில் அப்படியே பிஞ்சு போய் அதில் உள்ள இருக்கிற வயர் வெளியே தெரிஞ்சிட்டு இருந்தது. அப்போ அதை யூஸ்வலாக வீட்டில் உள்ள ஆண்கள் என்ன செய்வாங்க? அதை பார்த்து சரி பண்ணுவாங்க. அப்போ அந்த குடும்ப தலைவன் அந்த பிரதர் என்ன பண்ணா, சரி அப்புறம் பண்ணிக்கலாம், இது ஒரு சும்மா ஸ்விட்ச் இருக்குது, சும்மா அதில் கொஞ்சம் தானே உடஞ்சிருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்விட்ச் மாற்றிக்கலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததுனால என்னாச்சு? அங்கே விளையாடி கொண்டு இருந்த குழந்தை கரெக்டாக போய் அந்த ஒயரில் கையை வைத்து அதுக்கு ஷாக் அடித்தது. அப்போதான் அவர் நினைச்சார், என்னுடைய ஒரு சிறிய அலட்சியத்தினால என்னுடைய குழந்தை இதுக்கு ஆபத்து உண்டானது என்று அவர் அறிந்தபோது, ஒரு சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில அதே போல நாம சில காரியங்களில் ஜாக்கிரதையா இல்லாததுனால, ஆண்டவருடைய சத்தத்துக்கு சில வேளைகளில் கீழ்ப்படியாமை நிமித்தமாக நம்முடைய குடும்பமானது பாதிக்கப்படும் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போய்விட கூடாது. நல்ல குடித்து விட்டு ஒரு வண்டி ஓட்டினாராம். எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு, சரி அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி குடிச்சிருக்கோமே, ஓட்டலாமா அப்படின்னு அவர் நினைச்சாரா, சரி இது ரொம்ப ராத்திரி, ரொம்ப லேட் நைட்டு தான், நம்ம ஓட்டிட்டு போனால் நான் அப்படியே ஏதாவது ஆனால் கூட என் லைஃப் தான் ரிஸ்கில் போகும், என் வாழ்க்கை தான் ரிஸ்கில் போகும்னு நினச்சி அவர் அந்த வண்டி எடுத்துட்டு ஓட்டிட்டு போனார். ஆனால் அவர் நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி, எதுவுமே எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஃபேமிலி ஒரு காரில் போயிட்டு போது இவர் குடிச்சிட்டு போய் மேலே மோதி அந்த குடும்பம் முழுவதுமாய் பாதிப்புக்குள்ளானது. ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் அழைக்கப்பட்ட, நாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு சில வேளையில் கீழ்ப்படியாமல் போகும்போது நம்மளால் நம்முடைய சுற்றில் இருக்கிற காரியங்கள், சுற்றிலுள்ள குடும்பம், பிள்ளைகள், மற்ற காரியங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி வேளையில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியும், ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லியும், சில விஷயங்கள் எந்தெந்த காரியங்களில் இன்னும் நாம் யோனாவை போல கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? என் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகிற பாடும் பிரச்சனையும் ஒரு வேளை என் மூலமா இருக்குமோ? நான் அதற்கு காரணமாக இருப்பேனோ? என் வழி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குதோ அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தை பாருங்க. இந்த யோனாக்கு எல்லாமே தெரியுது. சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனுடைய ஊழியக்காரன், அவன் மேல பயபக்தி உள்ளவன், நான் இப்படி செஞ்சதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அவன் என்ன செய்யறான்? தெளிவாய் அவன் உணர்ந்து கொண்டான். நாம தன்னுடைய தவறை அவன் அங்க என்ன செய்யறான்? ரியலைஸ் பண்றான். என்னால தான் இந்த பிரச்சனை. சில வேளைகளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது நாம என்னால தான் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம இருக்கும்போது நாம முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்க முடியாமல் போகும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, திரும்பவுமாய் அந்த ட்ராக்ல வரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்தனி விதமாய் பாடுகிறார், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன்,
என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, என் குடும்பம் ஃபுல்லா ஃபேஸ் பண்ற இந்த புயல் ஒருவேளை என்னுடைய கீழ்ப்படியாமையில இருக்குமா? ஆண்டவரே, நீர் உம்மை நோக்கி போகிற என் கால்கள் திசை திரும்பி இன்னைக்கு இருக்குதா? ஆண்டவரே, உம்மை தேடாமல் ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நல்ல கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சபைக்கு போறேன், ஆனால் உண்மையாக உம்மை தேடுகிற வாழ்க்கை இருக்கு ஆண்டவரே? உம்மை விட்டு நான் தூர போன ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பாதிப்பு என்னாலயா? இங்க இருக்கிற ஒரு சில குடும்ப தலைவர்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஆவியானவருடைய மெல்லிய சத்தம், குடும்பத்தை கர்த்தர் உடைய கையில கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் சொல்லுகிற நினைவேக்கு போய் கொண்டிருக்கிறாய், அல்லது உன் திசையை திருப்பி ஆண்டவர் காட்டாத வழியிலே, ஆண்டவர் நடத்தாத பாதையிலே, உன் மனம் போன போக்கில் நீ போய் கொண்டிருக்கிறாயோ? அதனாலதான் உன்னுடைய குடும்பத்தில் இப்படியாய் பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர், தடுமாற்றம், பெரும் புயல் போல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதற்கு காரணம் ஒருபோது நானாக இருக்க கூடாது. ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னால என் குடும்பம் ஆசீர்வாதமாய் தான் இருக்கணும். என்னால என் குடும்பத்துக்கோ, என் பிள்ளைகளுக்கோ, என்னுடைய ஆண்டவரே என்னை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு எந்த விதத்திலும் நான் ஆசீர்வாதத்தின் குறைச்சலை நான் கொண்டு வந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, நான் என் குடும்பத்திற்கு சாபமாய் நான் மாறிடக்கூடாது. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னால என் குடும்பம் மேன்மை அடையணும், என்னால ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நான் என் பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தருக்குள்ள ஆண்டவரே நடத்துகிறதற்கு ஒரு கருவியாய் நீர் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். சிலரோடு கூட ஆண்டவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே, அப்பா, இந்த பாடுகள் என் நிமித்தம் தான் நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோம். சிலரை ஆண்டவர் தங்களை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்துல, ஆண்டவரே, என் மூலமாய் என்னால ஆண்டவரே இது ஆயிற்று, இல்லப்பா, என் கால்களை திருப்புங்க, என்னோட திசையை திருப்புங்க ஆண்டவரே. ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாய் என் குடும்பத்துக்கு மாறணும், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நான் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க. ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தெய்வமே, எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே,
என்னை மன்னியும் தெய்வமே. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பாருங்க, 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் அவங்க அறிவித்ததுனால இந்த மனுஷன்லாம் ரொம்ப பயந்தாங்க. ஏன் இதை செய்தேன்னு சொன்னாங்க. 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்யணும்? நீ தான் காரணம்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது அமர்த்தப்படணும்னா நாங்கள் என்ன செய்யணும்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட போது அவன் என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். அதற்கு அவன் 12ஆம் வசனம், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன். சில வேளைகளில் ஆண்டவர் நம்மை திரும்ப கொண்டு வருவதற்கு பெரிய கொந்தளிப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நம்ம வழி விலகி போகும்போது, ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு நம்ம வழி விலகி போகும்போது, கர்த்தர் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிற இடத்திலிருந்து நாம் வழி விலகி போகும்போது நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்பை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவைகள் இன்று எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். ஆண்டவர் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பார். இந்த யோனாவை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த யோனா நினிவேக்கு போகணும் அப்படின்றது தான் தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தத்தை மீறி, தேவனுடைய திட்டத்தை மீறி யோனா வேறு பாதையில போகும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல புயலை ஆண்டவர் அனுமதிப்பார். எப்படிதான் நம்மளை வழிக்கு கொண்டு வரது? என் வாழ்க்கையிலையும் அப்படிதான் பெரிய புயலை ஆண்டவர் அனுமதித்தார். ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. எத்தனை வாட்டி ஆண்டவர் அழைத்தும் நான் கீழ்ப்படியவில்லை, வரவில்லை. ஊழியத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கவில்லை. ஏன்னா ஐ வாஸ் இன் த கம்ஃபர்ட் ஜோன். ரொம்ப கம்ஃபர்டான ஒரு ஜோன்ல நான் இருந்து கொண்டிருந்தேன். இப்படியே ஊழியம் செய்யற ஆண்டவரே, வெள்ளியிலிருந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன். மற்ற நேரம்லாம் சாட்டர்டே ஃபுல்லாக இருக்குது, சண்டே ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஆண்டவரை இப்படியே டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆண்டவருக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய புயலை கர்த்தர் அனுமதித்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னால் முடியல, நீங்களே ஏதாவது செஞ்சு என்னை இழுத்துக்கோங்க. உண்மையாகவே நான் உங்களுக்கு வேணும்னா நீங்களே ஏதாவது செஞ்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன் நான் ஆண்டவர்கிட்ட. திடீர்னு பார்த்தா நான் வேலை செய்த என் பாஸே ஆண்டவர் திடீர்னு இறந்துட்டார், மரித்து போய்விட்டார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் தான் ரொம்ப அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, நான் வேணும்னா வேற ஏதாவது நீங்க பண்ணியிருக்கலாமே. இந்த வேலையை நான் விட வேண்டிய கட்டாயமான சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். புயலை கர்த்தர் அனுமதித்தார். எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய புயலை ஆண்டவருக்காக என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்காமல் என் மனம் போன போக்கில் நான் போய்கொண்டிருந்த போது எல்லாமே ஆண்டவர் ஒன்றும் இல்லாம என் வாழ்க்கை மாறினது. நடக்க முடியல, பாட்டு பாட முடியல, பேச முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. எல்லா மனிதர்களும் என்னை விட்டு செப்பரேட் பண்ணாரு. தனித்து விடப்பட்டேன். தோல்வியோடு கூட நான் இருந்தேன். ஏன் அந்த புயல் வந்தது என்று அன்றைக்கு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு தெரியும். கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நாம விட்டு விலகி நம் சொந்த இஷ்டத்திற்கும் திட்டத்திற்கும் போகும்போது ஆண்டவர் எப்படி நம்மளை திருப்பி கொண்டு வர முடியும்? ஏதோ ஒன்றை கொடுத்து தான் கர்த்தர் திருப்பி கொண்டு வர. எத்தனை பேர் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நீங்க போயிருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு, நீங்கள் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. அவரை விட்டு ஒரு நாள் ஓடி ஒழிய முடியாது. இப்பொழுது நீங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஸ்ட்ராம் எதுக்கு தெரியுமா? இந்த புயல் எதுக்கு தெரியுமா? எதற்காக நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க தெரியுமா? உங்கள் வழிகளை அவர் பக்கமாக திருப்புங்க. கர்த்தர் உங்க காரியங்களை எல்லாம் கர்த்தர் சரி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த பெருங்காற்று கர்த்தர் உன் வாழ்க்கையில் அனுமதித்தது. அவர் அனுமதித்ததை அவர் சரி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? ஒன்னே ஒண்ணுதான்,
எடுத்த தீர்மானத்தில் திருப்பியும் ஒரு முறை, ஆண்டவரே நீர் என்ன செய்தாலும் நான் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் எடுத்த தீர்மானத்தில் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. உங்க திட்டத்தில் நான் நிலைத்திருக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டும். ஆண்டவர் ஒருபோதும் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சித்து அவர் சீர்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்மை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அன்புள்ள தகப்பனாக அவர் இருக்கிறார். அவருடைய எண்ணெல்லாம் என்ன தெரியுமா? நம்மளை அவர் வணைந்து நம்மளை உருவாக்கி சரியில்லாத காரியத்தெல்லாம் சரிபடுத்தி அவர் நம்மை அவரை போல மாற்றி அவரோடு கூட நித்தியமாய் நம்மளை வாழ வைக்கிறது அவருடைய எண்ணமே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் புயலின் சீற்றத்தில் ஒரு வேளை நம்ம இருப்போம் என்றால் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எதற்காக என்னை ரட்சித்தீங்களோ, எதுக்காக நீங்க என்ன அழைச்சிங்களோ, எதற்காக நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்களோ, நீங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நம்ம சொல்லும்போது உண்மையாக கர்த்தருடைய கரத்தில் நம்ம எடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே பாருங்களேன், அவன் ஒரு கொலையை செய்துட்டு ஐயோ நான் மாட்டிக்குவனோன்னு பயந்து போய் எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். எங்க ஓடி வந்தான்? வனாந்திரத்துக்கு ஓடி வந்தான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் அவன் சுற்றி திரிந்தான்? எத்தனை வருஷம் சொல்லுங்க? 40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷமாச்சு. ஆண்டவர் அவனை அழைத்தது உண்மைதான். ஆண்டவர் அவனை அவனுடைய வாழ்க்கையில பெரிய திட்டங்களை வைத்தது உண்மைதான். ஆனா ஆண்டவர் மோசேயோட வாழ்க்கையில அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் ஏன் மோசேயை வச்சு என்ன பண்ணாரு? உருவாக்குனார். என்ன பண்ணாரு? எந்த இடத்துல வச்சு நம்மளை உருவாக்குவாரு? வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் நம்மை உருவாக்குகிற தேவன். கவலைப்படாதீங்க, ஒரு உன்னத நோக்கம். 40 வருஷம் முடிஞ்சது. 41ஆம் வருஷத்துல ஆண்டவர் மோசேயை நோக்கி பேசினார். இப்போ நீ வா, இப்ப நீ ரெடி ஆயிட்ட, இப்ப நீ லீடர்ஷிப் பொசிஷனுக்கு நீ ரெடி ஆயிட்ட. மோசே சொன்னா, மோசே ஆண்டவரை பார்த்து சொன்ன, தகுதி இல்லை ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, யாரையாவது நீங்க அனுப்புங்க, வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ தான் எனக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப நீ ரெடி ஆயிட்ட. 40 வருஷம் மோசே அவர் உருவாக்கினார். நிறைய கொந்தளிப்பு உள்ள வந்தது, நிறைய பிரச்சனை வந்தது, நிறைய போராட்டம் வந்தது. ஆடுகளோடு கூட மோசே ஆண்டவர் விட்டாரு. அவன் சொன்னா, நான் வாக்கிலும் செயலிலும் நான் வல்லவன் என்று மோசே சொன்னபோது ஆண்டவர் அவனை பயன்படுத்தவில்லை. ஆண்டவரே நான் திக்கு வாய் மந்தனா உள்ளவன், ஆண்டவரே என்னை விட்டுருங்க, வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். எத்தனையோ லட்சம் பேரை அவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. துன்பத்தை பார்த்து ஓடிடாதீங்க. மோசே ஒருவேளை நான் ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்குன்னு சொல்லி அவன் இருந்திருந்தானே, ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் 1000 துன்பம் வந்தாலும் நாம அவரை பற்றி கொண்டு தொடர்ந்து ஓடும்போது கர்த்தர் வைத்த திட்டத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நான் அலகையை வென்று விட்டேன். சொல்லும் ஆவியின் நான் அலகையை வென்று விட்டேன். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது அணுகாது.
கலப்பையில் கை வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். உண்மையா உணர்ந்து எத்தனை பேர் பாடுறீங்க? துன்பம் வந்தா ஓடுவீங்களா? கலப்பையில கைய வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மனிதனோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஆவின் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் உங்களை என்னையும் அழைத்தவர், அவரால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. பிரச்சனையை காத்து நான் ஓட மாட்டேன், பிரச்சனையை பார்த்து பின்னாடி நான் ஓட மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா பாடுங்க. பாரத பார்த்து பிசாசானவன் வெட்கப்பட்டு போகணும். இன்னைக்கு பெருங்காற்று புயல் உங்களை தாக்கி உட்கார வச்சிருக்குதா? இல்லை, கலப்பையில கைய வச்சுட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். வெள்ள போல சத்துரு வந்தாலும் ஆவியானவரின் வாழ்க்கையில ஜெயக்கொடி ஏற்றுவார். விசுவாசத்தோடு சொல்லாமா? 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் மலரை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலரை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலப்பையில கை வச்சு திரும்பி பார்க்கவே மாட்டோம். கடைசியா பாருங்க, இந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன ஆகுது? இவனை தூக்கி கடல்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்றைக்கு பாருங்க, கடைசியா என்ன நடக்குது? 15ஆம் வசனம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஏன்னா அந்த சமுத்திரத்தின் மும்முரத்தையே பண்ணவர் யாரு? அனுமதிச்சவர் யாரு? ஆண்டவர் தான். நம்முடைய வழியை சரி பண்ணிட்டோம்னா சமுத்திரத்தின் இறைச்சல் அடங்கி போயிடும். ஆமென், ஆமென். நம்முடைய வழியை நாம திருப்புறதுக்கு டிலே பண்ணோம்னா அவர் சமுத்திரத்தை இறைச்சலை அடக்கிறதுக்கும் டிலே ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கொந்தளித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கிறதுக்கும் இழுத்துக்கொண்டே போறதும் யார் கையில இருக்கு? நம்பலாம் இல்லை. வெரி குட். யார் கையில இருக்கு? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. எப்போ? நான் தான் காரணம், நான் தான், என்னுடைய வழிதான், நான் தான், நானாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷன் மூலமாக புறஜாதியானையும் கர்த்தர் என்று விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, 16ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனையை பண்ணினார்கள். இந்த சுற்றி இருந்த மனுஷர்கள் கண்களிலும் ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை புறஜாதியாரும் கண்டு கொள்ளும்படியாய் ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்கும் போது மற்றவனும் அந்நிய தெய்வத்தை வணங்குறவனும் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திருப்புவார். ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறது என்னது? கீழ்ப்படிதல். அவர் விரும்புகிறது எது? உண்மையுள்ள இருதயம். அவர் விரும்புகிறது அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி நாம வாழும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற புயலை கர்த்தர் அமர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய கண்கள், இதை நம்ம கூட ஆண்டவர் பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டு அவர் கிருபையாய் இரக்கமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, ஒரு மனுஷன் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒரு மிருகத்தனமான வயலண்டான ஒரு மனுஷனாய் யாருக்கும் அடங்காதவனாய் அவன் இருந்தான்.
சுற்றி உள்ளவங்க பார்த்தாங்க, இவங்கிட்ட இருந்து ஒரு நல்லது வருமா? இல்லை. அப்படியாய் அவனை குறித்து எல்லாரும் ஜட்ஜ் பண்ணி அவனை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. சிறைச்சாலையில் ஆண்டவர் சிறைச்சாலை ஊழியத்துக்கு அங்க ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் மூலமாக அந்த மனிதனை கர்த்தர் தொட்டார். அவன் பாவி என்று உணர்ந்தான். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தன்னுடைய திசையை திருப்பி, ஆண்டவரே என் மனம் போல வாழ்ந்துட்டேன், இவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் என் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டேன், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையும் கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்க மாத்திரம்தான் என்று அர்ப்பணித்த போது ஆண்டவர் அவரை தொட்டு ஆசீர்வதித்து மாற்றி இன்னைக்கு அநேக லட்சங்களுக்கு வல்லமையான ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதே கண்கள் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள், பாடுகளின் மத்தியில் கர்த்தர் நம்முடைய புயலை அமர்த்தி உங்களையும் என்னையும் அவருடைய அழகான கரங்களில் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த, சீர்படுத்த, அவருக்கென்று பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்போது கீழ்ப்படிந்து அவருடைய வழிக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை தூரமாய் அவரை விட்டு விலகி அவருடைய சமூகத்தை தேடாம, அவருடைய வார்த்தையை தேடாம நாம் வேற காரியத்துக்கு நம்மை அர்ப்பணித்து நம்ம போயிட்டு இருந்தோம்னா, இந்த புயல், ஆண்டவர் அனுமதித்த உங்க வாழ்க்கையில இந்த புயலை கர்த்தரே சரிபடுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே யோனாவை போல என்னால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே என்னை, அப்பா ஆண்டவரே உமக்கென்று உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாய், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகளாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னை அப்படியே உம்முடைய சமூகத்தில் நான் தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜா, நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? இந்த புயல் ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, ஏன்னா அது கர்த்தர் அனுமதித்தது. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் உன் திசையை திருப்பும்படியாய், கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய், ஆண்டவருடைய திட்டம் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் இந்த புயலை அவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லும். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? இருக்கிற வண்ணமாக அப்படியே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இருக்கிற வண்ணமாக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னிடத்துல குறைகள் உண்டு, என்னிடத்துல பலவீனங்கள் உண்டு, என்னிடத்துல ஆண்டவரே நீர் விரும்பாத குணங்கள் உண்டு. ஒரு சிலரோடு ஆண்டவர் தெளிவா பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு இல்லைன்னு இல்லை, உங்களோடு கூட தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, ஆண்டவருக்காக உன் வாழ்க்கையில நீ எடுத்த பொருத்தனைகள், உம்மை நான் உண்மையாய் சேவிப்பேன் என்று சொன்ன, உம்மை உண்மையாய் பின்பற்றுவேன், உமக்காக வாழுவேன் என்று சொன்ன பொருத்தனைகளை ஒரு முறை திரும்பவுமாய் உன் வாழ்க்கையில உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ கடந்து போகிற இந்த பிரச்சனை, பாடுகளை நீ மேற்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற திசையின் பக்கமாய் உன்னை திரும்பும்படியாய் அவருடைய அழைப்பு உன் நேராய் வருகிறது. மகனே, ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா. இருக்கிற வண்ணமாக நான் வருகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போம். இந்த குறைகள் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பாதத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசமில்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. கர்த்தருடைய சத்தம், நானாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை. என்னிடத்தில் அநேக குறைகள் உண்டு. உம்முடைய பிரசனத்துக்கு முன்பாக குறைகளோடு நிற்கிறேன். நான் அப்படியே என்னை அர்ப்பணிக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நீங்க கவலைப்பட வேண்டாம். யாரும் நம்மளை நீதிமானா மாற்ற முடியாது. யாரும் உங்களுக்காக மறிக்கல, ஒருவரை தவிர. அவருடைய வல்லமை உங்களை மாற்ற முடியும், அவருடைய அன்பு உங்களை மாற்ற முடியும். உன்னதமான நோக்கம், கர்த்தர் உங்களை வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், வழி விலகி அல்ல ஆண்டவரே, உண்மையாய் நான் மனம் திரும்புகிறேன், உண்மையாய் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், உண்மையாய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க அப்படியே இருக்கிற இடத்துல, எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில, ஆண்டவரே என்னுடைய வழி வேண்டாம்பா, ஆண்டவரே உம்முடைய வழிக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். ஆண்டவரே நான் ஒழுங்கில்லை தான், உண்மைதான்ப்பா, நான் சரியில்லை, உண்மைதான் ஆண்டவரே, நான் தகுதி இல்லை, உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்னை நீர் மீட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் என்னை வாழ வைக்கும், உம்முடைய அன்பு என்னை உயர்த்தும், உம்முடைய கிருபை என்னை தாங்கி நடத்தும் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி எனக்கு போதும். அந்த ஜீவனை தருகிற, அந்த ஜீவன் நித்திய ஜீவனை தருகிற என் நேசர் கரம் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் யோனாவை போல ஓடினது போதும் அப்பா. ஆண்டவரே யோனாவை போல ஓடி என் குடும்பத்தினருக்கு, பிள்ளைகளுக்கு நான் கஷ்டம் கொடுத்தது போதும் ஆண்டவரே. வேண்டாம், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். இந்த புயலை நீர் அமர்த்தும், நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சீற்றத்தை நீர் அமர்த்தும் ஐயா. ஆண்டவரே நான் விட்டு கொடுக்கிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன். என் கீழ்ப்படியாமைய மன்னிங்க ஆண்டவரே, என் இருமாப்புள்ள இருதயத்தை மன்னிங்க, என் கல்லான இருதயத்தை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. சதையான இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு முறை, ஒரு தருணம் ஆண்டவரே நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியான உன்னோடு கூட அவருடைய மெல்லிய சத்தம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த சீற்றத்துக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நீதான், நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதான். உன்னை விட்டு கொடுப்பியா? கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வழிகளை கர்த்தர் பக்கமாய் திருப்பு, உன்னுடைய பாதைகளை கர்த்தர் பக்கமாய் திருப்பு. அவரை நோக்கி பார், அவர் உன் பாதைகளை செவ்வப்படுத்துவார், அவர் உன்னை வாழ வைப்பார், அவர் உன்னை உயர்த்துவார். உண்மையுள்ள தெய்வம் அவர். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை
ஜெபத்தோடு பாடுவோமா? நீர் என்னை கண்டதுனாலதான், நீர் என்னை தெரிந்து கொண்டதுனாலதான் ஆண்டவரே நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்பா. உம்முடைய அன்பு பெரியதப்பா. விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுத்து ஒப்பு கொடுப்போமா? அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த யாரும் அறியாத உன் இருதயத்தை, யாரும் அறியாத உன் வழிகளை, யாரும் அறியாத உன் வாழ்க்கையின் பக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். உன்னை தேடி வந்த நல்ல தெய்வம் அவர். அந்த நல்ல தெய்வத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? அந்த நல்ல தெய்வத்தின் வல்லமையான கரத்திலே உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிப்பாயா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிற அந்த நல்ல தெய்வத்திற்கு உன்னுடைய பாதையை நீ அர்ப்பணிப்பாயா? ஓ ஹalleluya, ஓ ரதன மஷிதலதலபா, ஹalleluya. என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததான் உயிர் வாழ்கின்றேனப்பா. நம்முடைய அழகான கண்கள் ஆண்டவரே, நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எழுந்து நிற்கிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே இந்த நாளில் ஒரு விசேஷமான பலன், ஒரு விசேஷமான கிருபை, விசேஷமான தெய்வ ஆண்டவரே அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய் உம்முடைய ஊழியக்காரியாய் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தம், திட்டம், தீர்மானங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் நன்றாய் அறிந்து எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் அல்லவோ? எங்களை தாங்கி நடத்தும் தெய்வம் தகப்பன் நீர் அல்லவோ? ராஜா, எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து உம்முடைய ஆண்டவரே அப்பா கிருபைக்காக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. குறையுள்ள மனிதர்கள், நிர்பந்தமான மனிதர்கள், ஆனால் ஆண்டவரே உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம், உம்மை பற்றி கொள்ளுகிறோம். உம்மையே நம்பி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். துதி கன மகிமையா உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.